Hi guys, welcome back to our channel. Today we are going to discuss about citizenship. The word citizen derived from லாட்டின் வேர்ட் சிவிஸ். சிவிஸ்ன்ற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் சிட்டிசன் அப்படின்ற வேர்டு வந்து டெரிவ் ஆகி வந்துச்சு. சிட்டிசன் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னென்னா ரெசிடெண்ட் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட், ஒரு கண்ட்ரியில் வாழ்பவர் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். சிட்டிசன்ஷிப் வந்து கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 2 ஆர்டிக்கல் 5 to 7 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 5 to 7 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஒரு இந்தியாவில் எப்படி குடியுரிமை பெறணும், அது இழக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கணும், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் 8 டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தியிருக்காங்க, மறுசீரமைச்சிருக்காங்க. எத்தனை டைம்னா 8 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இந்தியாவில் குடியுரிமை பெறது எப்படின்ட்டு 5 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னா பை பர்த், பை டெசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. பை பர்த், ஒருத்தர் வந்து பிறப்பிலே கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னா Jan 26, 1950. Jan 26, 1950க்கு அப்புறமா இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருமே, அன்றைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ பிறந்தவங்க எல்லாருமே பிறப்பின் மூலயமா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகிறோம், சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பை டெசன்ட், வம்சாவளி மூலமாக. பை டெசன்ட்னா வம்சாவளி மூலமாக ஒருத்தர் வந்து ஃபாரினில் பிறந்துட்டு அவங்களோட அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் வம்சாவளி பை டெசன்ட் மூலமாக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்டர் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா இந்தியன் அதுக்கான அத்தாரிட்டிக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கலாம், பதிவின் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பை நேச்சுரலைசேஷன். பை நேச்சுரலைசேஷன்னா ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் பண்ணி வாங்கலாம், இயல்புரிமை மூலம் அப்படின்னு மூலமாகவும் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஒரு டெரிட்டரியை வந்து இந்தியா கூட, நம்ம இந்தியா கண்ட்ரி கூட சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கும், அந்த டெரிட்டரியை சேர்ந்தவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்குவாங்க. நெக்ஸ்ட் அவங்களும் இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்பை எப்படியெல்லாம் இழக்கலாம், அதுக்கு வந்து 3 வேஸ் இருக்குது. அது என்னென்ன வேஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாலண்டியர்லி ரினவுன்ஸ்டு பை எ சிட்டிசன். ஒரு சிட்டிசன் வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம், நான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன், வேறு கண்ட்ரியில் வேறு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியராக முன் வந்து வேணான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அது. நெக்ஸ்ட் வந்து டெர்மினேட்டட் இஃப் யூ பர்சன் அக்வைர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. ஒரு பர்சன் வந்து வேறு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்கன்னா அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகிரும், அப்படியும் அப்படியும் இழக்கவும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டெப்ரிவ் ஏ நேச்சுரலைஸ் சிட்டிசன். நம்ம வந்து அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் பை நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலமாக வாங்கலான்னு சொல்லியிருந்தோம். அப்படி இயல்புரிமை மூலமாக சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க ஏதாவது ஃப்ராடு பண்ணியோ ஏதாவது ஃப்ராடு இல்லைனா ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வாங்கியிருந்தாவோ, சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாவோ, இல்லைனா வேறு நம்மளோட எனிமி கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணாலோ, இல்லைனா அவர் வந்து அந்த பர்சன் வந்து 2 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருந்தாங்களோ, ஜெயிலில் இருந்தால் இவங்களோட சிட்டிசன்ஷிப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் சிட்டிசன்ஷிப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.